ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு சூப்பரான மலேசியாவில் ரொம்ப ஸ்பெஷலான எக் சம்பல் தான் பண்ண போகிறோம். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 6-7 காஷ்மீர் மிளகாவை சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம காஷ்மீர் மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு 4-5 பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். இப்போ இது தனியாக ஒரு ஓரமாக இருக்கட்டும். இங்கே நான் 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். இப்போ அதை நான் கட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி 3 முட்டையும் நல்லா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சவொன்னு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 செகண்ட் இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த 3 முட்டையும் இதில் நல்லா வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது நம்ம வதக்கின அந்த முட்டையை எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போது அதே பேன்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கையிலேயே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை, நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதை மட்டும் போட்டாவே போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டையை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் நல்லா வதக்கிடுவோம். பத்தே நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம். சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை அது மேலே தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மலேசியன் ஸ்டைல் எக் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.